ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். பாபா நெற்றி திரிபுன்றா அண்ட் சாய்பாபா மிராக்கல் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் திரிபுன்றா என்னன்னா, நம்ம சபரிமலை கோயிலுக்கு மாலை போடும் போதும், முருகன் கோயிலுக்கு மாலை போடும் போதும், இல்ல ஆதிபராசக்தி கோயிலுக்கு மாலை போடும் போதும் என்ன செய்யும்னா, ஃபர்ஸ்ட் சந்தனத்தை எடுத்து நெற்றி நிறைய சந்தனத்தை கட்டிய ஃபர்ஸ்ட் கிண்ணத்துல போட்டுட்டு, அதுல லைட்டா தண்ணி ஊற்றி கரைச்சு நெற்றி நிறைய அப்ளை பண்ணுவோம். நெற்றி நிறைய பூசுவோம். இதுதாங்க திரிபுன்றான்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்ல. சிவன் கோயிலா இருக்கட்டும், இல்ல வேற சில கோயிலுக்கு போனாலும், அங்க ஐயரா இருந்தாலும் சரி, பூசாரியா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, திருநீர் எடுத்து 3 விரல வச்சு நெற்றி நிறைய பூசி விடுவாங்க. இது ஏன் பூசுறாங்கன்னா, நமக்கு வரக்கூடிய தீய வினைகளா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது கர்மாவா இருந்தாலும், அது எல்லாமே பொசுங்கி போயிரும். அது மட்டும் இல்லங்க, நம்ம இறைவனை நோக்கி முழுவதும் நம்ம ஆன்மா எல்லாமே கடவுள் நோக்கி இருக்கணும் அப்படின்ட்டு தாங்க நம்ம திருநீர் பூசுறோம். அதே மாதிரி சந்தனத்தை பூசுறோம். அதை தாங்க திரிபுன்றான்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப பாபா ஷீரடியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா, பாபாவோட ஒரு பக்தர் தாதா சாஹேப்னு இருக்காரு. அவரோட நண்பர் ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்டர். அந்த டாக்டர் பண்டிட் என்ன செய்யறாருன்னா, பாபாவை தரிசனம் தானே வராப்படி வந்தவர். அப்புறம் பாபா பாக்குறாரு, சரி ரொம்ப தூரத்துல இருந்து நீங்க வந்திருக்கீங்க, அதனால தாதா பாட்டு இருப்பாரு பக்கத்துல, நீங்க அங்க போய் சற்று ஓய்வெடுங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்புறம் சொல்றது மட்டும் இல்லாம பூஜை வர செய்யும் போது மட்டும் நீங்க வாங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு டாக்டர் பண்டிட் அவரு தாதா பாட்டு வீட்டுக்கு போய் சற்று ஓய்வு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தாதா பாட்டு என்ன பண்றாங்கன்னா, மாலை நேர பூஜைக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, அவர் தாதா பாட்டும் கூட இருந்த டாக்டரும் 2 பேரும் பாபா தரிசனம் செய்ய வராங்க. வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த டாக்டர் பண்டிட் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் என்ன பண்றாருன்னா, தாதா பாட்டு பூஜைக்காக இந்த ஜாமான் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. வச்சிருக்கும்போது அந்த சந்தனம் கலக்கிய அந்த கிண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, உடனே டாக்டர் பண்டிட் போய் வேகமா போய் எடுத்துட்டாருங்க. எடுத்து என்ன பண்றாருன்னா, வேகமா போய் பாபா உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, அவர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா, வேகமா எடுத்து இந்த 3 விரல எடுத்து அந்த சந்தனத்தை எடுத்து உடனே பார்த்தீங்கன்னா நெற்றியில பூசிட்டாரு. அங்க இருந்த பக்தர்கள், அந்த தாதா பாட்டு எல்லாத்துக்கும் ஒரே ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஏன்னா பாபா எப்போதுமே அவரோட முகத்தையோ நெற்றியையோ யாரையுமே தொடவே அனுமதிக்க மாட்டாங்க. இவர் பார்த்து நெற்றியில போய் சந்தனத்தை இப்படி பூசிட்டா அப்படி. உடனே பாபா எதுவுமே சொல்ல, அவரு அமைதியா சாந்தமா உட்கார்ந்து இருக்காரு. ஆனா பார்த்த பக்தர்கள்லாம் ஷாக்கிங்கோட போய் பாக்குறாங்க. பார்த்துட்டு அப்புறம் அந்த டாக்டர் பண்டிட் நெற்றியில சந்தன பூசினதுக்கு அப்புறம் அவரு பாபாவோட பாதத்துல தொட்டு ஆசீர்வாதம் வாங்குறாரு. பாபாவும் ஆசீர்வாதம் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, தாதா பாட்டுருக்காரு பாத்தீங்களா, அவர் பாக்குறாரு, என்னடா இது பாபா யாரையுமே அவர் முகத்தை தொட அனுமதிக்கவே மாட்டாங்களே. இப்ப பாத்தீங்கன்னா இவர் டாக்டரை போய் அனுமதிச்சிருக்காப்படி. என்ன இது, என்ன ரீசன், என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு குழப்பத்துல இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அது இன்னொருத்தர் இருக்காரு. அவர் பேர் பாத்தீங்கன்னா மகால் சாபாதின்னு. மகால் சாபாதி என்ன பண்ணுவாருன்னா, பாபாவோட கழுத்துல மட்டும்தான் சந்தனத்தையே பூசிடுவாரு. அவரு கூட நெற்றியில இது பண்ண மாட்டாரு. ஏன்னா பாபா அவருக்கு மட்டும்தான் அந்த ஒரே ஒரு அனுமதி கொடுத்திருக்காரு. எதுக்குன்னா கழுத்து சந்தனத்தை பூசுறதுக்கு மட்டும். யாருக்கு? மகால் சபதிக்கு. அப்படி இருக்கும்போது இவர் இந்த டாக்டர் இப்படி செஞ்சதுனால இந்த தாதா பட் பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா, டேரக்டா சரி இதை நம்ம பாபாட்டே கேட்டுருவோம் அந்த கேள்வியை அப்படின்ட்டு டேரக்டா என்ன பண்ணு, தாதா பாட்டு இருக்காருல்ல, அவர் போய் பாபாட்ட போய் கேட்கிறாரு, பாபா நீங்க யாருமே உங்களோட முகத்தோட அனுமதிக்க மாட்டீங்க. ஏன்னா மகால் சபதி மட்டும்தான் என்ன பண்ணுவாருன்னா சந்தனம் கழுத்துல பூசுவாரு. நீங்க எப்படி பாபா நீங்க அவரை அனுமதிச்சீங்க டாக்டரை அப்படின்னு கேட்கும்போது, பாபா சாந்தமா அமைதியா சொல்றாரு, இல்ல என்னுடைய முக உருவம் பார்த்தீங்கன்னா, டாக்டரோட குரு இருக்காங்களே, அந்த குருவோட பேர் பார்த்தீங்கன்னா ரகுநாத் மகாராஜ். அந்த ரகுநாத் மகாராஜ் மாதிரி என்னுடைய தோற்றம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு டாக்டருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த டாக்டரோட குருவா என்னுடைய நெற்றியில சந்தனத்தை பூசும்போது, திரிபுன்றாது வைக்கும்போது நான் எப்படி அவரை தடுக்க முடியும்? அதுவும் அவருடைய குருவா நினைச்சு என்னை இது பண்றாரு, வழிபடுறாரு. அப்படி இருக்கும்போது நான் அவரை ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. அதனாலதான் நான் அவருக்கு அனுமதிச்சேன். அது மட்டும் இல்ல, இனிமேல் என்னுடைய பக்தர்கள் யாரு வேணாலும் அவங்க விருப்பப்படி பூஜை செய்யட்டும். எனக்கு என்ன செய்ய நினைக்கிறாங்களோ அது அவங்க செய்யட்டும். நான் யாரையும் எதையுமே தடுக்க போறதில்ல அப்படின்னு அழகா அமைதியா அந்த அற்புதமான வார்த்தைகளை பாபா டாக்டர் டாக்டர் பண்டித் செஞ்ச காரியத்தினால என்ன ஆச்சுன்னா, தாதா பாட்ட சொல்ற அப்படி. தாதா பாட்டும் சரி பாபா இப்படி சொல்றாரு, இருந்தாலும் நம்ம என்னன்னா டாக்டர் ஒரு வார்த்தை கேட்போம் அப்படின்னு டாக்டர்கிட்ட போய் கேட்கிற அப்படி.
பாபா இப்படி சொல்லிருக்காரு, அவர் என்ன சொல்றாரு கேட்போம்னு கேட்கிறாரு. பாபா வந்து யாரையுமே வந்து அனுமதிக்க மாட்டாரு அவருடைய மோதல் தொடுறதுக்கு. ஏன்னா மகால் சபாபதி ஒருத்தர் மட்டும் தான் என்ன பண்ணுவாருன்னா, அவரும் அந்த கழுத்துல சந்தனத்தை மட்டும் தான் பூசுவாப்படி. நீங்க எப்படி தைரியமா போய் பாபாவோட நெற்றியில திரிபுன்றா வந்து பூசணின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த டாக்டர் பண்டிட் சொல்றாப்படி, என்ன சொல்றாருன்னா, பாபாவை நாங்க பார்க்கலங்க. என்னுடைய குருநாத் ரகுநாத் மகா ரகுநாத் மகாராஜாவா தான் வந்து நான் பார்த்தேன். என் கண்ணுக்கு வந்து என்னுடைய குரு ரகுநாத் மகாராஜா தான் தெரிஞ்சாரு. அதனாலதாங்க நான் உடனே எடுத்து என் குருவுக்கு நான் என்ன செய்யணும், அத அப்படியே வந்து பாபாவுக்கு செஞ்சேங்க. எனக்கு அதுதாங்க தெரிஞ்சது. வேற எதுவுமே எனக்கு தெரியலைங்க அப்படின்னு வந்து டாக்டர் பண்டிட் சொல்லுவார். அப்பதான் தாதா பட் புரிஞ்சிருக்கு. என்ன புரிஞ்சுதுன்னா, இது பாபாவோட ஒரு அற்புதமான லீலை அப்படின்னு. ஆமாங்க. இதே மாதிரி சிவபக்தர் ஒருத்தர் வந்திருந்தாரு பாபாவ பார்க்க. அவரோட நண்பர் கூட. அவரோட நண்பர் பார்த்தீங்கன்னா பாபாவோட பக்தர். ஆனா சிவபக்தர் பார்த்துட்டு பாபா வந்து சொல்றாரு, "நீ ஒரு சிவகோத்திரி ஆயிடுச்சு. நீங்க எப்படி என்னைய பார்க்க வந்தீங்கன்னு?" சொல்லி கேட்கும்போது, "இல்ல நான் வந்து என்னுடைய சிவனை தவிர நான் யாரையுமே வழிபட மாட்டேன், கும்பிட மாட்டேன். இருந்தாலும் என் நண்பர் கூப்பிட்டுருக்காரு உங்கள பார்க்கறதுக்கு. அதுக்காக நான் வந்திருக்கேன்." அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனா பாபா வந்து சரி அப்படின்னு அமைதியா சொல்லிட்டு, போய் அவரோட இருக்கையில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, இந்த சிவபக்தர் சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணாருன்னா, திடீர்னு அவரு பாபாவ பார்க்கும்போது, அவர் பாபாவ தெரியலைங்க. அவர் முகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு சிவனா தாங்க தெரிஞ்சிருக்காரு. உடனே இந்த சிவபக்தர் போய், "என் சிவபெருமானே உன்னை நான் கண்டுட்டேன்னு" சொல்லிட்டு, அவருடைய கால்ல விழுந்து, அப்படியே கண் கலங்கி ஆசீர்வாதம் பண்ணாருங்க பாபா. அப்பன்னா பார்த்துக்கங்க பாபாவோட அற்புதமான லீலை. அது மட்டும் இல்லைங்க. ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா, குரு பூர்ணிமாவுக்கும், பாபாவுக்கும் இந்த சிவனோட ரிலேட்டட் சம்பந்தமா எல்லாமே இருக்குதுங்க. அதனால தாங்க நம்ம வந்து மனசுல வந்து பாபாவ முழு நம்பிக்கையோட போய் வணங்குனாலே போதுங்க. நம்ம பாபாக்கு இதுதான் செய்யணும், இதுதான் வைக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. எல்லாமே நம்ம மனசு தான். பாபா நம்ம கூட இருக்காரு. பாபா கூட இருக்கும்போது நம்ம அவருக்கு என்னென்ன செய்யணுமோ, அது ஒவ்வொரு தடவையும் செஞ்சாலே போதுங்க. நம்முடைய தீய வினைகள், கரும வினைகள் எல்லாமே பொசுங்கி போயிருங்க. நம்ம பாபாவ மட்டும் மனசுல வச்சுட்டு வழிபடுவோம். நம்ம வாழ்க்கையில மென்மேலும் உயருவோம். நம்மளோட ஞானம், அறிவு, தெளிவு எல்லாமே பாபாவை நோக்கியே இருக்கட்டும். பாபா நமக்கு என்னைக்குமே நல்ல வழியா தான் விடுவாரு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.